அமுத்தி ரெடி பண்ணி அந்த அழுத்தி வீட்டுல சப்பாத்தி மாவு வந்து நீட் பண்றது KNEAD. சப்பாத்தி மாவு நம்ம வீட்டுல அமுக்குறாங்க, இது பண்றாங்க இல்லையா, தண்ணி ஊத்தி ரெடி பண்றாங்களா, அது பேர் நீடிங், அந்த ப்ரொசீஜர் பேர். அதுக்கப்புறம் அது மாவு தண்ணி ஊத்தி அது ஒரு ரெடி ஆயிட்டு ஒரு மாதிரி நம்ம ரவுண்டா ஷேப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது பேர் என்ன ஆகுது, ஃபிளாருங்கிறது பவுடர். அப்புறம் அதை ரெடி பண்ற ப்ரொசீஜர் பேரு நீடிங். அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜரோட பேரு வந்து டோ, DOUGH, டோ. மாவு நம்ம அதை என்ன சொல்றோம், நம்ம ரெடி பண்ணாலும் தமிழ்ல மாவு தான், ரெடி பண்றதுக்கு முன்னாடியும் அது பேர் மாவு தான். ஆனா வந்து இங்கிலீஷ்ல டோ, DOUGH. சில பேர் அதை டஃப்னுவாங்க, ஏன்னா டஃப், TOUGH வந்து டஃப். ஸோ இது வந்து டஃப் கிடையாது, DOUGH வந்து டோ. ஸோ இது வந்து டோ ஆயிடும். மாவு வந்து தண்ணி ஊத்தி ரெடி பண்ண அப்புறம் அது பேர் வந்து டோ. இதையும் நீங்க